உடனே அந்த கம்பெனி ஓனர் எழுந்து நின்னுக்கிட்டு, "வணக்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள பார்த்தது. இந்த கம்பெனி இன்னைக்கு இங்க தொடங்கி இருக்கிறோம்னா, அதுக்கு முழு முழு காரணம் உங்க அப்பா தான். என்னுடைய ஃபைல்ஸ் அவருடைய டேபிள்ல போச்சு. அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு உடனே வந்து சைன் போட்டு அனுப்பிச்சுட்டாருமா. இதனால தான் இந்த கம்பெனி இன்னைக்கு இங்க இருக்குது. அப்பாவோட இடத்துல வேற யாராவது ஒரு அரசு ஊழியர் இருந்திருந்தா என்கிட்ட லஞ்சமா பல லட்சங்கள் வாங்கியிருப்பாரு. ஆனா அவங்க அப்பா எதுவுமே வாங்கவே இல்ல. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொன்னாருங்களா. செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி ஏதோ குசு குசுன்னு பேசினாருங்களாம். உடனே செக்ரட்டரி உள்ள வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்களாம். இந்த பொண்ணை நோக்கி கொடுத்தாராம் ஆஃபர் லெட்டர். இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமா, சார் நீங்க என்ன இன்டர்வியூவே பண்ணலையா? அதுக்கு அவர் சொன்னாருங்களா, பச்சை தண்ணி பத்மநாபன் பொண்ணு அவரை மாதிரியே நேர்மையின் சிகரமா தான் இருப்பாங்க. இதுல எங்களுக்கு எல்லாளவும் சந்தேகம் கிடையாது. நீங்க எங்க கம்பெனிக்கு வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய வரம் தான். ஒரு பெரிய தூணாவும் நீங்க இருப்பீங்கன்ற நம்பிக்கையில உங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன் நல்ல சம்பளத்தோட அப்படின்னு சொல்லி நீட்டினாருங்களாம். இந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா, இதுக்கு என்ன சொல்றதுனே புரியலையா. அந்த கம்பெனி ஓனருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு வெளியே வந்தாங்களாம் அந்த பொண்ணு. வெளியே வந்த உடனே அவங்க அப்பா பத்தி யோசனை வந்துச்சு. அவங்க அப்பாவுடைய நேர்மையை பத்தி எவ்வளவு தப்பா இத்தனை காலம் நம்ம நினைச்சோம். இன்னைக்கு அப்பாவுடைய நேர்மை தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கு. அந்த நொடி, அந்த நிமிடம் அவங்க அப்பாவுடைய நேர்மை, அவங்க அப்பாவுடைய குணத்தை அவங்க ரொம்ப பெருமையா நினைச்சாங்களாம். ஒரு சின்ன விஷயம், இந்த கதையில வர பச்சை தண்ணி பத்மநாபன் மாதிரி தான் எங்க அப்பாவுடைய குணமும். எங்க அப்பா ஒரு அரசு ஊழியர். அவர் வந்து லஞ்சமே வாங்க மாட்டாரு. இன்னைக்கும் அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். என்ன சம்பளம் வருதோ அதை வச்சுதான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுவாரு. கதையில வர பச்சை தண்ணி பத்மநாபன் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவ்வளவு நாள் நேர்மையா இருந்தோம், நேர்மை நமக்கு என்ன பரிசு கொடுத்ததுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. மாதிரி நினைக்கிறவங்களுக்கான கதை தான் இது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம நேர்மையை கடைபிடிச்சோம்னா நமக்கு தக்க சமயத்துல அது ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. என்னங்க, இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.